is what I will do is I will take this chapter 1. Chapter 1, people thinks it's not that significance, so the neglect பண்ணலாம்னு தோணும். ஏன்னா it's only just describing this war scene, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. யாரா சண்டைக்கு வந்திருக்காங்க, என்னென்ன ஆயுதத்துல வெட்டு வந்திருக்காங்க, என்னென்ன சங்கு வச்சு ஊதுறாங்க, அப்புறம் அர்ஜுன் மனநிலை லேசா மாறுறது, அவ்வளவுதான். வேற எதுவும் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு உபதேசம்னு ஒன்றும் கிடையாது. பட் சாப்டர் 1 இஸ் a very important chapter. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. அது முதல்ல ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, முதல் ஸ்லோகத்துல திருதராஷ்டிர வாச்ச, அவர் திருதராஷ்டிரன் பேசின ஒரே ஒரு வசனம் அதுதான், ஒரே ஸ்லோகம் அதுதான். அப்புறம் அவர் பேசவே இல்லை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே திருதராஷ்டிரனுடைய மனநிலை நமக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய மகன்களும் பாண்டு மகன்களும் என்ன செய்கிறார்கள். சோ அங்கேயே அவர் பிரிச்சுட்டார். என் பசங்க வேற, பாண்டு பசங்க வேற. அந்த பிரிவினை தான் இந்த என்டையர் மகாபாரத போருக்கு ஒரு வித்து. அவர்தான் அந்த ஒரு டிஃபரன்சியேஷனை வந்து தன்னுடைய மகன்களுக்கு அவர் அப்படியே சொல்லி கொடுத்து, நீ வேற, உங்க சித்தப்பா பசங்க வேற. அதுதான் என்டையர் பேசிஸ் ஆஃப் மகாபாரத். அந்த பிரிவினை, டிஃபரன்சியேஷன், அந்த பார்ஷாலிட்டி, தட் இஸ் த பாயிண்ட், த பேசிஸ் ஆஃப் என்டையர் எபிசோட். ரெண்டாவது என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா துரியோதனன் தான் முதல்ல பேசுவான். ஓகே, ராஜா வசனம் பிரபீத் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவனுக்கு பயம், ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தர்ம யுத்தம் கிடையாது. திஸ் இஸ் நாட், நான் வந்து அவங்ககிட்ட இருந்து அநியாயமா அந்த ராஜ்யத்தை பிடிங்கிட்டேன். ஸோ அந்த பயத்தால் அவனோட வார்த்தைகள் வெளியே வருது. மூன்றாவது என்னன்னா, இந்த மகாபாரத வார பாக்குறது வந்து சஞ்சயனுக்கு வந்து வியாசர் ஒரு பவர் கொடுத்துருக்காரு. என்ன பண்றாரு அந்த சஞ்சயன், என்ன பண்றாரு, திருதராஷ்டிரன் சொல்றாரு. ஆக்சுவலி ஆஸ் பர் மகாபாரதம் 10 நாள் வரைக்கும் திருதராஷ்டிரன் ஒன்றும் கேட்கல, வார் நடந்துட்டு விட்டார். வென் பீஷ்மர் இறந்து போன பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு கலக்கம். ஓ, என்ன நடந்து சொல்லி திருப்பியும் சஞ்சயன் வந்து முதல்ல சொல்றார். அதுதான் ஆக்சுவல் இப்படி பண்றது. இந்த சஞ்சயனுக்கு வந்து என்னன்னா, அவர் டெலிவிஷன் மாதிரி, அவர் அந்த ராஜா திருதராஷ்டிரன் இருக்க அரண்மனையிலிருந்து he can see what is happening in the war. அது ஒண்ணு கிடையாது. he got second power also. ரெண்டாவது பவர்னா ஒவ்வொருடைய மனசுலும் என்ன ஓடிட்டு இருக்கு எண்ணங்கள், அது கூட அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காரு வியாசர். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன பண்றாரு, பீஷ்மர் எடுத்து சங்கு எடுத்து ஊதுறார். அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் ஊதுறாங்க. பாஞ்சஜன்யம் சங்கு கிருஷ்ணன் ஊதுறார். ஒவ்வொன்னா ஊதுறோன்னு அதே அந்த சங்கு ஊதும் போது இந்த திருதராஷ்டிரன் சைடுல இருக்க மக்கள் அவங்களுடைய மனசு வந்து அப்படியே பயத்துல பீலி கிளப்புறதான். அதை வந்து அழகா சஞ்சயன் சொல்றார். ஒரு ஸ்லோகத்துல இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, எப்படின்னா, பிகாஸ் அவங்க மனசுல என்ன ஓடுறதோ அதை அவரால் பிடிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றார் அர்ஜுனன், வெரி கமாண்டிங் வாய்ஸ்ல, கிருஷ்ணா டேக் மீ டு சென்டர் ஆஃப் தி வார் அப்படின்றார். கமாண்டிங் வாய்ஸ்ல கூட்டின்னு போறார். ஸோ கிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் கிருஷ்ணன் வாஸ் லுக்கிங் ஃபார் எ டைம் டு இம்பார்ட் பகவத்கீதா. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா பகவான் பகவத்கீதை பத்தி சொல்லவே இல்லை. இந்த லுக்கிங் ஃபார் எ டைம், ஒரு காலம் வரணும், கணிஞ்சி வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணா, நேரா கொண்டு போயிட்டு he has just placed in front of Bhishma and Dronacharya. அவ்வளவுதான். அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு, அவன் ரெண்டு பக்கம் பார்க்கறான், மனசுல கலக்கம் வந்துடுச்சு. 3 விதமான பாவனைகள் அர்ஜுனனுக்கு வந்தது. அந்த பாவனைகள் நான் என்னன்னு சொன்னேன்னா, முதல்ல வந்து சோகம் வந்துட்டு அவனுக்கு. அடடா, என்னுடைய குருமார் இருக்கார், என்னுடைய தாத்தா இருக்கார், ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜ்யத்துக்கோசம், ஒரு நிலத்துக்கோசம் நான் வந்து அவங்கள கொல்லணுமா, தவறாச்சே அப்படின்னு உனக்கு ஒரு சோகம், துக்கம் வந்துட்டு அவனுக்கு. நம்பர் 1. அந்த துக்கம் ஏன் வந்ததுன்னா, ராகம்னா என்ன, ஒரு பற்று. என்னுடைய தாத்தா, என்னுடைய குருமார்கள், அந்த பற்றுனால என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு. அதனால என்னாச்சு, 3வது மோகம்னா டெலூஷன். அவன் மைண்ட் வந்து அப்படியே கலங்கி போயிடுச்சு. இந்த 3 பாவனைகள் நமக்கு அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வரும். துக்கம் வரும்,
பற்று வரும், டெலூஷன், மைண்ட் அப்படியே பேதலிச்சு போயிடும். இதுதான் அர்ஜுனனுக்கு வந்தது. ஸோ அர்ஜுனன் என்ன பண்ணா, இது மாதிரி வந்ததுன்னா அது குரூஷியல் டைம். அவன் 13 வருஷ காலம் அர்ஜுனன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், சண்டை போடணும்னு சொல்லிட்டு. காட்டுல இருக்கும்போது ஒவ்வொரு டெக்னிக்கும் கத்துட்டு இருக்கான். இஸ் ஒன்லி பர்சன் ரிட்டர்ன் உயிரோட சொர்க்கத்திலும் திரும்ப வந்தவன். வேற யாரும் சொர்க்கத்துக்கு உயிரோட போக முடியாது, அவன் ஒண்டிதான் போனான். அப்படிப்பட்ட வில்லாதி வீரனுக்கு வந்து அந்த அந்த அவங்க தாத்தாவையும் அவருடைய குருமாரும் பார்த்தோன்னே ஜஸ்ட் டிராப். இந்த 13 வருஷ காலம் அவனோட பிளான் எல்லாமே டிராப் பண்ணிட்டான். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கம்பேர்ட் டு அர்ஜுன். நமக்கு என்ன ஆகும், அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணாரு அர்ஜுனன், ஒரே வழி பண்ணா, இஸ் சரண்டர் டு லார்ட் கிருஷ்ணா. 2வது சாப்டர் நீங்க படிக்க போறீங்க L4ல. 7வது ஸ்லோகத்துல சொல்லுவார், கார்பண்ய தோஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரண்டர் ஆயிடுவார். தாம் பிரபன்னா ஐ எம் சரண்டரிங் டு பகவானே, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐ எம் சரண்டரிங் டு யூ, யூ ப்ளீஸ் கைட் மீ. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில் நமக்கு ப்ராப்ளங்கள் வரும். பிகாஸ் 9வது சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க L2ல, துக்காலயம். அது 9வது சாப்டர் கடைசி லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க. மசுகல் லோகம் அப்படின்னு வரும். அனித்திய மசுகல் லோகம், நித்தியம் இல்லாத ஒரு லோகம், சுகம் இல்லாத ஒரு லோகம். ஓகே, அதே மாதிரி நீங்க 8வது சாப்டர்ல படிக்க போறீங்க. என்ன படிக்க போறீங்கன்னா, இது வந்து துக்காலயம் அப்படின்னுவாங்க கிருஷ்ணன். இந்த மாதிரி உலகத்துல நம்ம பிறந்தா நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் வந்துன்னு தான் இருக்கும். அப்போ ஒன்லி சொல்யூஷன் வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் பகவத்கீதா இஸ் சரண்டர் டு லார்ட் கிருஷ்ணா. ஹி வில் கைட் யூ ஹவ் டு டூ தட். இங்க 18வது சாப்டர்ல வந்து 67வது ஸ்லோகத்துல பகவான் ஒரு கேள்வி கேட்பார், அர்ஜுனா உன்னுடைய மோகம் தீர்ந்ததா அப்படின்னு. 68வது ஸ்லோகம் சொல்லுவார், நஷ்டோ அப்படின்வார். நஷ்டோ மோகம், என்னுடைய மோகம் தீர்ந்தது. ஸோ இந்த என்டையர் பகவத்கீதா 700 ஸ்லோகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இது அர்ஜுனனுக்கு வந்து 45 நிமிஷத்துல கத்துட்டார் அவர். நமக்கு 45 வருஷம் ஆகலாம், 45 நாள் ஆகலாம், we don't know. பட் அட் தி எண்ட் ஆஃப் தட் நம்மளுடைய மோகங்கள் தீர்ந்துடும். we know who are we, what is the purpose of our life. அதுதான் முதல் சாப்டருடைய ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு வந்தது. ஓகே, ரைட். அடுத்து யாராவது சாய்ஸ் சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது சாய்ஸ். 6 சாப்டர்ல ஐ கேன் டேக் கர்மயோகம். 3வது சாப்டர் ரொம்ப அழகான புவனேஸ்வரி அமைச்சு சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச சாப்டர். கர்மயோகம். கர்மம்னா என்ன, கர்மயோகம்னா என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ஒரே ஒரு வித்தியாசம் தான். கர்மம்னா நம்ம பண்றது. கரெக்ட். கர்மயோகம்னா பகவான் நம்மளுக்கு என்ன படி இழக்கிறாரோ அது. நல்ல அழகான டெஃபினேஷன் கொடுத்திருக்கீங்க. பட் தேங்க்யூ. சிம்பிளா வந்து சொல்றேன், எக்ஸ்கியூஸ் மீ ஜி, ஒரே ஒரு கர்ம யோகமும் கர்மமும் வித்தியாசமே கிடையாது. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. 10 மினிட்ஸ்ல மீட்டிங் எண்ட் ஆக போகுது, திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கணும், எல்லாருமே ரீஜாயின் பண்ணிக்கணும். சாரி, அவ்வளவுதான் எடுத்துட்டேன் டைம் உங்களுக்கு. அதுக்குள்ள முடிச்சிடுவோம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நான் வந்து ஐ ஜஸ்ட் நோ கம் இன் பிட்வீன் யுவர் ஆனந்தோஷமா அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ கர்ம யோகம் கர்மத்துக்கு என்ன வித்தியாசம்னா, காலங்காத்தால நீங்க எழுந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் பண்ற எல்லா கடமைகளும் கர்மங்களும் அதை கர்மயோகமா மாத்தலாம். எப்படின்னா, ஒரே ஒரு ஒண்ணுதான். என்ன தெரியுமா அது? உங்களுடைய ஆட்டிடியூட், மனப்பான்மை. நான் பண்ற ஒவ்வொரு வேலைகளும் யாருக்கோசரம் பண்றேன், கடவுளுக்கோசரம் பண்றேன். அந்த ஒரு மனப்பான்மை இருந்தா உங்க கர்மம் எல்லாம் கர்மயோகமா மாறிடும். இப்ப நம்ம என்ன பண்றோம், எழுந்த உடனே அப்படா எடாது, அதுவும் மண்டே வந்துட்டு போறோம். மண்டே வந்துட்டு வீட்டுல பயங்கர காலங்காத்தால வந்து எல்லா வீட்லயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, டைம் போறதே தெரியாது. ஏன்டா இந்த மண்டே வருது நம்ம நினைப்போம். குழந்தைங்க ரெடி பண்ணணும், சமைக்கணும், வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பணிவிட பண்ணணும், ஹஸ்பண்ட் ஆபீஸ் அனுப்பணும், நீங்க போனா நீங்களும் ஆபீஸ் போகணும், எவ்வளவு வேலைகள். எப்படா சனிக்கிழமை வரும் பார்த்துட்டு இருப்பீங்க. பண்ற ஒவ்வொரு கடமைகளும் நான் கடவுளுக்கு பண்றேன், அவருக்கு தான் பண்றேன், அவருக்கு தான் ஏந்துக்கிறேன், அவருக்கு தான் குளிக்கிறேன், அவருக்கு தான் பல் தேய்க்கிறேன், அவருக்கு தான் வீட்டை சுத்தப்படுத்தினேன், அவருக்கு தான் சமைக்கிறேன், அவருக்கு அது மாதிரி ஒவ்வொன்றும் அவரு நீங்க அவருக்குன்னு பண்ணா வச்சுக்கோங்களேன், தட் பிகம் கர்மயோகம். ஓகே, இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, இதுல வந்து பகவான் சொல்லிட்டு இருக்கார், அர்ஜுனுக்கு ஒரு
ஒண்ணு புரியல. என்ன புரியலன்னா, பகவான் இவ்வளவு சொல்றீங்களே, இருந்தாலும் நான் நிறைய பாவங்கள் பண்றேன். எதனால நான் வந்து அந்த பாவங்கள் வந்து எனக்கு நான் பண்றதுன்னு எனக்கு வந்து உனக்கு விருப்பமே கிடையாது. ஆனா சம்திங் ஃபோர்சிங் மீ டு டூ சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அது ஏன்? அது என்ன? எதனால காரணம்? ஒரே ஒரு ஆன்சர் கொடு அப்படின்னு கேட்கிறார் அர்ஜுன். அதுக்கு பகவான் கொடுக்கிறார். காமயேஷ குரோதயேஷ அப்படின்ற ரஜோ ஒன்னுண்டா. ஒன்னே ஒண்ணு டிசையர், அந்த காமம், அந்த ஒரு ஆசை தான் உன்னை வந்து, அதுவும் அந்த ஆசை எப்படி ரஜ குணத்துல சேர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான், யூ வில் டூ சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார். அதுதான் பகவான் நீங்க சொல்லிருக்காரு. பகவான் சொன்னதான் புத்தர் சொன்னார். அதுதான் சொல்லிருக்காரு. அந்த ஆசையை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா யூ வில் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். அப்ப என்ன ஆகும்? எல்லாமே கர்ம யோகமா மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு முக்கியமான கருத்து என் 3வது சாப்டர். இன்னும் ஒரு சாப்டர் ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. எனி சாப்டர் ஆஃப் யுவர் சாய்ஸ். 6th சாப்டர் வெரி குட். ஓகே, 6th சாப்டர். 6வது சாப்டர் பேர் என்ன சொல்ல முடியுமா? தியான யோகம். ஓகே, இன்னொரு பேர் என்ன இருக்கு? நான் சொல்லிட்டே இருப்பா, ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் வரல. ஆத்ம சையம யோகோ நாம அப்படின்னு. ஓகே ஃபைன். இந்த அருமையான சாப்டர். இந்த 3க்கும் 6க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இதுல பகவான் என்ன சொல்லுவார்னா, நீங்க தியானம் பண்ணணும். ஏன்னா தியானம் பண்ணணும். இந்த கர்மயோகம் பிளஸ் தியானம் பண்ணா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன் பீயிங். எந்த இது பண்ணாலும் ஒரு பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு பகவான் சொல்லிருக்கார். 2வது சாப்டர்ல சொல்லுவார். இருந்தாலும் பலனை எதிர்பார்ப்போம். நம்ம மனசு உள்ள உட்காந்துருப்போம் ஒரு பலன் என்னன்னு சொல்லிட்டு. என்ன பலன்? ஒரே ஒரு பலன் தான், மனசு தூய்மை அடையும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் இட் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் கர்மயோகா. 6வது சாப்டர்ல வந்து என்ன சொல்லுவாங்க பகவான்? தியானம் எப்படி பண்ணணும், அஷ்டாங்க யோகம், 8 விதமான ஒரு யோக பயிற்சி சொல்லுவார். எங்க உட்காரணும், ரைட் பிளேஸ், ரைட் டைம், கூசா புல் மேல உட்காரணும், கண்ணை வந்து 2 புருவத்து நடுவில் வச்சுக்கணும், எரெக்டா இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டு வருவார். மனசை கட்டுப்படுத்துவார். அர்ஜுனன் ஒரு கேள்வி வந்துடும். எனக்கு கேள்வி வரும்னா, பகவானே நீங்க வந்து மனசை கட்டுப்படுத்துன்னு சொல்லி ரொம்ப கடினமானது. அது மனசு வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். ஏன்னா மனசு வந்து வேவரிங் மைண்ட், இங்கங்க ஓடிட்டே இருக்கும். 2வது வெரி பவர்ஃபுல். அதை வந்து இருக்க முடியாது. நான் வந்து காற்றை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது மாதிரி மனதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 3வது அப்சனேட். நீ வந்து ரைட்ல போனா அது லெஃப்ட்ல தான் உங்களை எடுத்துட்டு போகும். அது மாதிரி மைண்டை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? பகவானே எனக்கு வழி கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பகவான் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு தெரியுமா? அர்ஜுனன் கேட்ட கேள்வி டிஸ்பியூட் பண்ணவே இல்லை அவர். நீ தவறான கேள்வியும் கேட்கவே இல்லை. அர்ஜுனா நீ கேட்டது கரெக்ட் தான், மனசை இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இட் இஸ் பாசிபிள் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 உபாய, அதுக்கு 2 வழிமுறை கொடுத்துருக்காரு. ஒண்ணு வந்து அபியாசம், வைராகியம். இது 2 முக்கியமானது. ஆக்சுவலி இந்த உபநிஷத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 2 கருத்துக்கள், 4 பாயிண்ட் இருக்கு. கிருஷ்ணர் வந்து சிம்பிளிபிகேஷன் எது முக்கியமோ அந்த 2 கருத்து சொல்லிருக்காரு. ஒண்ணு பிராக்டிஸ், அபியாசம்னா பிராக்டிஸ், வைராக்கியம். 2 நீ பண்ணா யூ வில் பி, யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அடுத்த கேள்வி எனக்கு, வைராக்கியம்னா என்ன? செய்யணும்னு முடிவெடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து உறுதி. வைராக்கியம்னா என்ன? கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். அது உறுதி. எய்ம் வேண்டாம், நம்மளுக்கு வேண்டாம் வச்சா வேண்டாம் வைக்கிறது. இந்த வைராக்கியம் வந்து நம்ம தமிழ்ல வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் நம்ம தமிழ்ல. பட் ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம மெய், வாய், கண், மூக்கு, செவி, அது என்ன பண்ண என்னைக்குமே ஒரு இன்பத்தை நோக்கி ஓடும். அப்படி போயிட்டு இருக்கீங்க A to B, இல்லைன்னா ஒரு கிருஷ்ணா சைட் பார்த்தோன்னா உடனே நம்ம மனசு ஓடும் உள்ள. ஓ ரசகுல்லா சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும். சென்ஸ் ஆப்ஜெக்ட் வில் கெட் அட்ராக்டட் த்ரூ சென்ஸ். அதுல வர பிளஷர், அந்த இன்பத்தை டினை பண்றதுதான் வைராக்கியம். இந்த 5 புலங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது இருக்கும். திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு வடை பண்ணிருப்பாங்க, மசாலா வடை வரும், உடனே நம்ம வீட்டுல பண்ணுவோம். அந்த வாசனை நம்ம இழுக்கிறது. அந்த ஒரு ப்ரெஷரை நீங்க வந்து டினை பண்றது, அந்த ப்ரெஷரை டினை பண்றதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து உடனே வைராக்கியம்னா அப்படியே வந்துடாது. அதெல்லாம் மசாலா வைராக்கியம் சொல்லுவாங்க.
அவரை பார்த்தோன்னு அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். நியூ ரெசல்யூஷன் மாதிரி எவ்ரி ஜனவரி 1 ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அது 5 நாள் 6 நாள் 10 நாள் அப்படியே டை ஆயிடும். அது கிடையாது. வைராகியம் இஸ் சென்ஸ் கண்ட்ரோல். அதுதான் வைராகியம். ஓகே, சரியா? ஓகே, ஸோ நான் 3 சாப்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேசலாம், என்டையர் சாப்டர் பற்றி பேசலாம். பட் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்சஸ் எதுக்குன்னா, இதனுடைய அர்த்தங்கள், மீனிங்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ரொம்ப அதுக்கு யூஸ்ஃபுல் உங்களுக்கு. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் இத்தனை நாள் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க யூ ஆர் அந்த ரைட் பாத்னு அர்த்தம். ஸோ படிங்க, அடுத்ததை படிங்க. நிறைய யூடியூப் நம்மளாம் we are all blessed to be in this part of era. நிறைய யூடியூப்ல நிறைய சேனல் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. யூ கேன் சூஸ் எனி ஆஃப் யுவர் சாய்ஸ் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லிதான் அவருக்கு புரிஞ்சுது. அது மாதிரி மற்றவங்க சொன்னாதான் நமக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நிறைய டெரிவேஷன் இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். L4 வாங்க, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். ஏதோ ஒரு அக்கேஷன் மீட் பண்ணலாம். அப்பப்ப நான் சப்ஸ்டியூட் வருவேன், நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகே, ஸ்ரீ கிருஷ்ணா. தன்யவாத். Thank you, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கண்ணன் சார், சொல்லுங்க. can I share one what do you call experience of me? சொல்லுங்க. நம்ம விவேச்சன்ல இவர் இந்த அவர் பேர் சஞ்சய் மால்பானி அண்ட் தென் இவரும் அவர் பேர்னா கோஷா. ஒருத்தர் ஹிந்தியில சொல்லுவார், ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொல்லுவார். சஞ்சய் மால்பானி ஐ திங்க் இங்கிலீஷ் நினைக்கிறேன். அவர் சொல்றதுல ரொம்ப டீடைல்டாவும் நிறைய அழகா அத மனசுல பதிகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். நான் எங்கேயுமே கேட்டதில்லை. அவருடைய அந்த காம் அப்ரோச் அண்ட் தென் அழகா அதை ரிலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் என்னது அந்த அந்த அத்தியாயத்தினுடைய அந்த பர்டிகுலர் வர்சஸ லிங்க் பண்ணி அழகா சொல்லுவார். அவரும் ரொம்ப அழகா. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் சீஷன் கோயல், அவரும் சிரிச்ச முகம், அவரும் சொல்வார். சொல்ற மாதிரியும் ஒன் லேடி, யங் லேடி சான்ஸ்கிரிட் நிறைய இதை ரிலேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நம்ம இந்த கேந்திராவினுடைய இது பிளெஸிங் இட் இஸ் டு கெட். கேட்டுருங்க, அதுதான் முக்கியம். கட்டாவ போறது என்ன? ஆமா, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. அது கேட்டு அது ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் உடனே கையோட ரீஜாயின். நான் ஐ ஜஸ்ட் லீவ். எனக்கு அனதர் இது இருக்கேன்.